அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி என்னென்ன கூறினார். அவர் மிக முக்கியமாக அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை செல்றதுக்கு முன்னாடி இந்த கட்சியை அவர் கையில் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது கூவத்தூரினுள் நடந்த மிக முக்கியமான அந்த பேரங்களில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழையபடி திரு டிடிவி தினகரனை ஆளுகைக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு அவரை ஒதுக்கி வைத்து அவரெல்லாம் யாருங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் அவரெல்லாம் எங்கெங்க இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒற்றை கேள்வியில டிடிவி அவர்கள் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. டிடிவி தினகரனை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு பல்வேறு காலங்களாக கட்சியை நடத்தி கொண்டு வந்தவர். போர்கள்னா அப்படி ஒரு போரை பிரஸ் மீட்ல கக்கிற மாதிரி கக்குவாங்க ரெண்டு பேரும். அவ்வளவு பெரிய வார்த்தை போர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் 18 எம்எல்ஏவோட டிடிவி தினகரன் வந்திருந்தால் கூட அதற்கப்புறம் ஒரு எம்எல்ஏ கூட இன்றைய சூழ்நிலையில் அவர் கையில் கிடையாது. அது தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து பிரிந்து சென்ற திரு பன்னீர்செல்வம் அவர்களும் 11 எம்எல்ஏக்களோடு சென்றார். அவர்கள் கூட இருந்தவரும் சரி, டிடிவி தினகரன் கூட இருந்தவங்களும் இன்றைக்கு எல்லா எம்எல்ஏயுமே ஒன்று அதிமுகவில் போய் ஐக்கியமாகிவிட்டார்கள், இல்லைனா திமுகவில் போய் ஐக்கியமாகிவிட்டார்கள். கடைசியாக திரு மனோஜ் பாண்டியன் உட்பட, ஆல்வர் ராஜா உட்பட, திரு மருது அழகராஜ் உட்பட, திரு வைத்தியலிங்கம் உட்பட பல்வேறு பேரும் இந்த ஃபேக்ஷன்ல இருந்து பிரிந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில மனசு ஆச்சரியங்கள் அத்தனையும் கடந்து நாங்கள் அத்தனை பேரும் அம்மாவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு முகம் சிரித்தபடியே திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கைகோர்த்துள்ளனர். ஆனால் இந்த கைகோர்த்து படலத்துக்கு பின்னாடி அமித்ஷாவினுடைய மிக முக்கியமான பல்வேறு கோப்புகள் சார்ந்து பல விஷயங்களை அவர்களுக்காக நேரம் கொடுத்து வர வச்சு டெல்லிக்கு ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் அந்த கூட்டணியில் பிரதமர் மதுராந்தகத்தில் நிற்கும் போது நீங்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்புடன் கட்டளையுடன் திரு டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்திருக்கிறதாக நம்மளுக்கு அறியப்படுகிறது.